வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். மிதுன ராசி பலன் பொதுவாக மிதுன ராசி நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரம் மிதுன ராசி மக்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது வெகு மிடுக்காக ஆடம்பரமாக வாழ்வதாக அவர்கள் காணலாம். இருப்பினும் இந்த வாரம் ஏதேனும் சமீபத்திய சம்பவத்தால் மிதுன ராசி மக்கள் சோகமாகவும் மனச்சோர்வுடனும் இருப்பார்கள். இந்த வாரம் மிதுன ராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் கெட்ட காலங்களில் சேமிக்கப்பட்ட பணம் மற்றும் அதனால் குமிந்திருக்கும் எந்த ஒரு பணமும் தம்மை காப்பாற்றும் என்ற உண்மையை மிதுன ராசி மக்கள் புரிந்து கொள்வார்கள். குரு பகவான் வியாழன் மிதுன ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வார தொடக்கத்திலிருந்து இந்த மக்கள் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கி பணத்தை சேமிப்பதற்கான சரியான உத்தியை கடைபிடிக்க வேண்டும். இருப்பினும் அந்த இலக்கை நோக்கி செயல்படும் போது மிதுன ராசி மக்கள் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்றும் கிரக நிலைகள் எடுத்து கூறுகின்றது. மிதுன ராசியை பொறுத்து ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த வாரம் மிதுன ராசி மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினருடன் அன்பாக சமரசம் செய்ய முயற்சி செய்வார்கள். அதில் இவர்கள் முழு வெற்றி பெற வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இதனால் மிதுன ராசி மக்கள் தங்களின் குடும்ப விஷயங்களில் தங்கள் கருத்தை கூற இந்த செயல் இவர்களுக்கு உதவும். மேலும் மிதுன ராசி மக்களால் தங்களின் குடும்பத்தில் உள்ள இளைய உறுப்பினர்களை பற்றி நன்கு புரிந்து கொள்ளவும் இந்த நேரம் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். மற்றும் இவரின் நண்பர்களுக்கு தேவையானதை விட அதிகமாக இந்த மக்கள் மிதுன ராசி மக்கள் செலவு செய்வதை இந்த வாரத்தில் தவிர்க்க வேண்டும். வெளியூர் செல்லும் வாய்ப்பு சில மிதுன ராசி மக்களுக்கு கிடைத்தால் அதனால் உங்களுக்கு பலன் உண்டாகும் என்பதால் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இருப்பினும் நீங்கள் அந்த பயணம் குறித்து உங்கள் குடும்பத்தினரிடம் பேசி எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். காரணம், நீங்கள் பயணம் செய்யும் இதற்கிடையில் நீங்கள் வீட்டில் சில முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். இல்லை என்றால் இதன் காரணமாக நீங்கள் உங்களின் முக்கியமான பயணத்திலிருந்து பாதியில் நிறுத்திவிட்டு நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது. ஆகையால் திட்டமிட்டு குடும்ப உறுப்பினர் கலந்து ஆலோசித்து உங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து மிதுன ராசி மாணவர்களுக்கு இவர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வாரம் சாதகமாக அமையும். இத்தகைய சூழ்நிலையில் நல்லதொரு சாதகமான முடிவுகளை பெற மாணவர்கள் தங்களால் அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும். தங்களால் முடிந்த அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது மிதுன ராசி மாணவர்களுக்கு நல்லதொரு தேர்வில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் இவர்களுடைய சக தோழர்களும் சக மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மகிழ்வார்கள். இவர்களுக்கு உண்டான வசதிகளை பெற்றோர்கள் செய்து தருவதற்கு முன்னிலையில் இருப்பார்கள். இந்த வார பரிகாரம் என்பது மிதுன ராசி மக்களுக்கு புத பகவானை வணங்குவதும் புதன்கிழமை அன்று விநாயகரை வணங்குவதும் உங்களுக்கு நலமையாக இருக்கும். முடிந்தால் விநாயகரின் அகவலை பாராயணம் செய்யுங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தரோடு வணங்குவோம். வணக்கம், நன்றி.